குக்கீஸ் இன்னைக்கு டேங்கோட மாஃபியா ஃப்ரைட் ஆஃப் கேர்ள் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக போடுறேன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்பாட்டில் டேயோங்க ஒரு கால் வந்திருக்கோம். அதை பார்த்தோன்னே டேயோங்கோட ஃபேஸே மாறிட்டுருக்கோம். அதுலேருந்து ஸ்டார்ட். டேயோங்க அந்த கால் எடுத்த ஒன்று, என்ன எனக்குலாம் கால் பண்ணியிருக்கீங்க? டேயோங், நான் அப்பா என்னை சுற்றி வரைச்சி பேசுகிறதுக்கு வேணாம், டேரெக்டாக மாட்டிருப்பாங்க. நீயே புரிஞ்சுக்கிட்டா? எப்போ உன் தம்பிக்கு இந்த மொத்த சொத்தம் கொடுக்க போகிறா? எது தம்பியா? யாருக்கு யார் தம்பி? என் அம்மாவுக்கு பிறந்தா தான் எனக்கு தம்பி. கண்டவளோட நீ படுத்துட்டு வந்து பிறக்கிறதுலாம் என் தம்பி ஆகாது. டேங், பார்த்து அளந்து பேச. இந்த காலை எடுக்கும் போதே தெரியும் நீங்கள் இப்படி தான் எதனா பேசுவீங்கன்னு. எடுத்தது என் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வேகமாக கட் பண்ணிவிட்டேன். டென்ஷனாக ரூமுக்கு போயிடறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் டேயோங் சரியாக தூங்கியே இருக்க மாட்டான். ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு கீழே இறங்கி வரான். அங்கே இருக்க மைட்ஸ் எல்லாருமே வந்து வரது பார்த்து வேக வேகமாக வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு மைட் டேயோங் கிட்டே போயிட்டு, சார் காஃபி. சார் உங்களுக்கு ஓகே, மேமுக்கு என்ன கொடுக்குறது? எது மேமா? யார்? அதான் நீ இதை கூப்பிட்டு வந்தீங்களே அந்த குட்டி சார் இங்கே தானே இது. ஐயோ, நீ ஸ்கூல் இருக்குது தானே? இருக்கும் சார். டேயோங் திரும்பி கிளாக்கை பார்க்குறான். டைம் பார்த்தா ஒரு 8 o'clock இருக்கும். 9 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். டேயோங் அந்த காஃபி அந்த மைட்கிட்டே கொடுத்துட்டு அவங்க ரூம்க்கு வரான். நீங்கள் பார்த்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஐய் ஏஞ்சிட. பா நான் தூங்குறேன்ப்பா, நல்லா தூக்கம் வருது. ஏய் ஏஞ்சிடுன்னு சொன்னேன். போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தூங்குறீங்க. குட்டி சுத்தம் ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி குழுகுறான். டேயோங், நீ தான் எனக்கு பேர் வச்சியாம்மா? நல்லா உரிமையாக கூப்பிட்ற. பின்ன நான் பேர் வச்சது கூப்பிட்றதுக்கு தானே. நல்லா பேசு. ஸ்கூலுக்கு கிளம்பு. ஏதோ ஸ்கூலுக்கெலாம் போகணுமா? பின்ன இன்னும் நாள் ஃபுல்லாக ஒரு வீட்டில் வச்சு பார்த்துப்பாங்களா? உங்களை யார் பார்த்துக்க சொன்னா? ஏய் வாய் எடுக்காத, கிளம்பு. பாருங்க, உங்களுக்கு அறிவே இல்லை. என்னது? இல்லை, என்னை நீங்கள் கடத்தி தானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே எங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பாடி கார்ட்ஸ் போட்டுருவோம். ஐயோ பாவங்க, ஒரு நாள் ஃபுல்லாக எனக்காக நின்றுட்டுருப்பாங்க. உன் பாவத்தில் சல்லி பைசா கூட பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணுமா? போயே தான் ஆகணும், போ. நீ வேலைக்கு ஆக மாட்டே போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறேன். இல்லை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம்க்கு ஓடிடுறீங்க. நீங்கள் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு, இதுக்கு எங்கள் அப்பாவே பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் போனால் விட்டுருவாங்க. இவன் எங்கள் அப்பாவோட மோசமாக இருக்கான். இது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு ஷர்ட்டை இன் பண்ணதுக்கே பிடிக்காது, அதெல்லாம் ஒரு சைடு மட்டும் இன் பண்ணுவீங்க, இன்னொரு சைடில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவீங்க. உங்களை பார்த்துட்டு என்னது இது? யூனிஃபார்மா? அது எங்களுக்கு தெரியாதா? எப்படி இன் பண்ணாமல் தான் போவியோ? சரியான ரோடி பேபியாக இருப்பா போல். என்ன சொன்னீங்க? டேயோங் உங்கள் சீக்ஸை பிடிச்சிக்கிட்டா சரியான ரவுடி பேபியாக இருப்ப போல். நீங்கள் கொஞ்சம் திட்டுறீங்களா? திட்டுறேன்டி. உங்கள் ஊரில் எப்படி தான் திட்டுவாங்களா? தெரில, யாருக்கு தெரியும். சரி, நீ இன் பண்ணுறியா நான் இன் பண்ணிட்டா? நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இன் பண்ணுறீங்க. சரி, இப்போ ஓகேவா? எல்லாம் ஓகே. எங்கள் டையை வீட்லேயே விட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுக்கோ. ஏங்க உண்மையாக தானே சொல்ல முடியும். அவங்க அவனோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டை போட்டு விட்றான். எங்கள் மூஞ்சி பாவமாக வச்சுட்டு நிஜமாவே ஸ்கூலுக்கு போகணுமா? ஏய், எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி விட்டா போத்தாவலையா? அவங்கள யார் பண்ண விட சொன்னா? உங்கள் மண்டை மேலே போட்டு எப்போ சாப்பிட்றீ? அது சாப்பிடுன்னு சொன்னால் போதா அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை கேந்திரிச்சிட்டே போகிறீங்க. தேவை சிரிச்சுக்கிட்டே வராங்க. நீங்கள் சாப்பிடும்போது தூங்கி வழியறீங்க. எனக்குலாம் அதை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. நான் பண்ணுறது பார்த்தா சிரிப்பாக இருக்குது, என்ன சிரிச்சிட்ருக்கீங்க? என்னடி ஸ்பூன் வாய்க்கு போதா இல்லைனா மூக்குக்கு போதான்னு தெரியவே மாட்டேங்குது. பாருங்க, இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தால் எனக்கு கோவம் வரும். அடிங்கப்பா, கோவம் வருமா? பயந்துட்டேன்டி. நீங்களும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பேகை மட்டும் ஸ்கூலுக்கு போகலான்னு போகிறீங்க. உங்களை பிடிச்சி எடுத்துட்ட. ஏய், என்னது தலை? இப்படி தான் தலையை ஃப்ரீயாக விட்டு போவியா? அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் அலோடு. ஏன் உங்கள் ஸ்கூலில் கொண்டு போனால் வேணான்றாங்களா?
எனக்கு அப்படி போட்டெல்லாம் பழக்கம் இல்லை, அப்போ இனிமேல் படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேம் ஒரு சீப் எடுத்துகிட்டு வந்து வாரியோட பார்க்குறான். டேம் வராதிங்க, வருவேனே, இல்லை வராதிங்கண்ணா, இல்லை வருவேன். ஏன் உனக்கு தலை வரத்து அவ்வளோ வலிக்குது பாருங்க, நான் கோனிட்டர் கூட நல்லாவே இருக்க மாட்டேன், எல்லாம் நல்லா தான் இருப்பேன் காமி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி அவன் பாருங்க வாடுறான். எங்க உங்களுக்கு என்னை பார்த்து பொம்மை மாதிரி இருக்கா? இல்லை பொம்மை மாதிரிலாம் இல்லை, அதான் தான் பேசுறியே. நீங்களும் ஃபைனலாக போயிட்டு மிரரை பார்க்குறீங்க, அப்படியே சமத்து பொண்ணாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள மாதிரியே இல்லை. நானும் அது பரவாயில்ல, நல்லா தான் வாரி இருக்காரு. போதும் போதும் அழகாக ரசிச்சது, போகலாம். உங்களை ஒரு டிரைவர் கூட காரில் ஏற்றி அமுச்சு விட்றான். ஏங்க நீங்கள் வரலாம்? எனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பாய் காமிச்சிட்ருக்கான். அதுக்குன்னு இருப்பா வார்த்தை கூட சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டாட்டா காமிச்சிட்ருக்கீங்க. உங்களை வந்து சோஃபா மேலே உட்காரான். அப்போ தான் உங்கள் அப்பா பேசினதுலாம் ஞாபகம் வருது. கட் பண்ணி யூகே சைடில் காமிச்சா யூகே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கான். யூகேக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரும் நைவா. யூகே வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல், எந்தம்மா பொண்ணு காலங்காட்டால் அழகாக இருக்கிற, இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பையன் பார்த்து ஒன்று தூக்கிட்டானா என்னம்மா பண்ணுவேன்? என்ன சொன்னீங்க? எனக்கு கொஞ்சம் கேட்கல. இவ்வளோ அழகாக இருக்கிய, அந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பையன் பார்த்து தூக்கிட்டானா என்னம்மா பண்ணுவேன்? நைவா கண்ணு எடுத்து யூகேயோட ஹெட் பாயிண்ட்லேயே வைக்கிறா. ஐயோ நீங்கள் போலீஸாங்க? பார்த்தா போலீஸ் பற்றி தெரியவே இல்லை. நீங்களும் பொறுக்கி மேலே தெரியவே இல்லை. ஆனால் நான் பொறுக்கி இல்லைங்க, பேசிக்கலி ஃபிசிக்கலி மென்டலி கதகளி ஐம் குட் பாய்ங்க. இந்த கதகளிலாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்த ஆடு நைவா ஒரு ஹேண்ட் கஃப் எடுத்து யூகே கையில் ஒன்றும் அவள் கையில் ஒன்றும் போட்டுக்கிட்டு போகிறான். அனங்காத்தானே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வாங்கி கட்டிகிட்டு இருக்க நீ. யூகே ஜேகே கால் அடிச்சு, டே மச்சான் என்னடா ஜேகே, அவ்வளோதான் கால் பண்ணிட்டாங்க. இல்லை பொறுக்க போயிடுவ தானே? போகலாம் மாட்டேன் மூடு. என்ன மச்சான் ஒரு உதவின்னு கால் பண்ண வரமாட்டேன்ற? என்னடா வேணும்? டே காலங்காத்தால சும்மா இல்லாமல் ஒரு போலீஸ்கிட்ட வாயை விட்டு அதை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்குதுடா, வந்து காப்பாற்றுடா. நானே அப்போ தான் ஐயா செலவத்துக்கூட இருக்கேன். விட்டு ஃபோனை வைடா. அவன்கிட்ட கால் பண்ண. நீயாவது பேச்சு வார்த்தையில் சொல்கிறேன், அவன் இப்போ தான் போய் எதனா பண்ண போயிட்டு நான் நடுவில் கால் பண்ண எனக்கு கொலையாக பண்ணுவான்டா. அப்போனா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் வச்சிடுறான். கட் பண்ணி டேயாங் சைட் தான். டேயாங்க்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அவங்க அப்பா நேற்று பேசினதெல்லாம். டேயாங் ஃபோன் எடுத்து ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். சங்கு பொறுமையாக, ஆண்டி இவனுங்க வேறு எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டே இருக்கானு. என்னடா? கிளம்பி வீட்டுக்கு வாடா, அப்படியே அந்த யூகே நாயம் பொறுக்கி போட்டு வா. என்ன மச்சான், இது உங்கள் அப்பாக்காரன் கால் பண்ணானா? ஆமாண்டா. குப்பனுக்கு வர வேலையே இல்லைடா, முதல்ல அவனை போடணும். சரி வரேன் வெய்ய. வீக்கே காலை வச்சுட்டு ஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆகிறான். சங்கு போறியா? ஆமாண்டி போதான் போகிறேன், போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேணும், அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும். அப்போ காலேஜ் யார் போவேன்? நீ போகிற? இந்த உடம்பு வச்சுட்டு காலேஜ் போகிறேன்ற, அப்புறம் கால் வலிக்குது என்கிட்ட வந்து அழக்கூடாது. நான் தான் வந்து அழமாட்டேன். போகிறேன்னு சொல்லிட்டல, நான் காலேஜுக்கு போதான் போகிறேன். போட்டேனா ஏஞ்சி நிற்கவே முடியலையா? இல்லை காலேஜ் கிளம்பி போகிறாலாம். லவ் யூடி பாய்டி, இங்கே இருக்கணும். சங்குக்கு நான் போதான் போகிறேன், வாய் அடிக்காமல் இரு. யூகே யாரும் எங்கே இருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்கான். மச்சான் வரமாட்டேன்னு நினச்சிடா, எப்படிடா வந்துட்டு? என்ன மச்சான் பொண்ணு போலீஸு மச்சா பண்ணுற போல மூஞ்சி. மூடியாடா, அந்த பொண்ணு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்குது. அப்படியேடா பண்ண? நான் வேணா பேச சொல்லிட்டா? நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், நீ எப்படியாவது காப்பாத்துடா. நீ தான் மேஜிக் பண்ணுவியே பண்ண. மச்சான் அதுக்கு லைட்ரு வேணும்டா. ஏண்டா சிகரெட்டாக பிடிக்க போகிற? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. உள்ளே வரலாம். என்ன நக்கலா? மச்சான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நக்கலா? ஹலோ மிஸ்டர், உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன நக்கலா? நானும் நக்கல் இல்லை, இந்த யூகே நாய் தான் நக்கல் வச்சு சுற்றிட்டுருப்பான். இட்ஸ் ப்ரௌட்லி மீ. ப்ளீஸ்க்கா விட்டுருங்களேங்க்கா, ஏதோ சின்ன பையன் ஏமா பேசியிருப்பான். இது
இவன் சின்ன பையனா? சரி, சின்ன பையன் இல்லைனாலும் ஏதோ வளர்ந்த பையன், தெரியாமல் பேசிகிட்டு இருப்பான். வேறு எதனா பொண்ணுக்கிட்ட பேசுறது நீங்கள் பார்த்தீங்க முட்டி வச்சு தட்டுங்கக்கா. இப்போ மட்டும் கொஞ்சம் விட்டுருங்களேன். டேய் மச்சான், நீ என்ன சொல்ல சொன்ன? என்னடா பண்ணிகிட்ருக்க? டேய் மச்சான், நான் மட்டும் லைட் இருக்கு எங்கடா போவேன்? அங்கே ஒருத்தன் இப்போ தான் சிகரெட்டை பற்ற வைக்கலான்னு போகிறான். ஜேகே உடனே அவன்கிட்ட இருந்து போய் பிடிங்கன்னு வந்தேன். மச்சான், லைட்டர் கிடச்சிச்சிட்டா. யூகேவும் அந்த லைட்டரை நைவாக்கு முன்னாடி வச்சு பண்ணுறான். நைவா அலோசினேஷனுக்குள்ளே போயிடுறா. இப்போ நைவாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஜேகே அண்ட் யூகே புது வெட்டிங் கப்பல். உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது. நாங்களே இப்போ தான் புதுசாக எங்கள் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி எங்கள் வீட்டு சாவியை வச்சுட்டு கொடுக்காம இருந்தால் நாங்கள் என்னமா பண்ணுவோம்? அந்த வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு பார்க்கலாம். மச்சான் வேலையை ஆரம்பிச்சிட்டான். டேய் எல்லாம் ஓகேடா. யாருக்கு கல்யாணம்? உன் கூட தான்டா. டேய் என்னடா சொல்கிற? டேய் கொஞ்ச நேரம் வாய் மூட்டு. நைவாவும் அந்த ஹேண்ட் கஃபோட எடுத்து யூகே கிட்ட கொடுக்குறா. இந்த சாவி கிடச்சதெல்லாம் போடு. யூகேவும் ஜேகேவும் ஜிக்டாட்டம் மறந்துடுறாங்க. நைவாக்கு ஒரு நிமிஷம் அங்கே என்ன நடந்துச்சுன்னே புரியல. கட் பண்ணிட்டே என் கூட வீட்டில் தான். யூகேவும் ஜேகேவும் அடித்து பிடிச்சின்னு உள்ளே வந்து பார்த்தா அவங்க உள்ள சோக்கா உட்காந்துட்ருக்கான். டேய் மச்சான், நாங்களும் என்னவோ ஏதோன்னு பார்த்து வந்து பார்த்தா என்னடா எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேண்ணா? மண்டையில் சீப்பு, கையில் லெவர் பேண்டு, என்னதுடா இது? டேம் உங்களுக்கு தலைவாரி விடும் போது சீப் எடுத்து தலையில் வச்சுருப்பான். அது அப்படியே இருக்கும். டேய் மச்சான், அந்த வாயாடி தான் வாரி விட்ட. டேய் அவளுக்குலாம் ஒன்றும் வாரி விடல, நான் தான் வாரிட்டு அப்படியே மறந்து விட்டேன். அப்புறம் லப்பர் பேண்ட் எடுத்து மண்டையில் குடுமி போடுறதுக்கு வச்சுருந்தியாடா? டேய் மூடுறியா? அந்த விஷயத்த பேசுவோம். சரி சொல்கிறா மச்சான், உங்கள் அப்பா காரனை முடிச்சிடலாமா? நல்லடா. இல்லைடா, இந்த குரோ இருக்கான், அவனை தான் பொண்ணும். குரோவா? டேய் மச்சான், உன் தம்பி தானே? டேய் சரிடா. டேய் அவன் ஸ்கூல் படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். மச்சான், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்காக பையனாக போய் போடணும். டேய் அவன் பேருக்கு தான் ஸ்கூல் படிக்கிறான். சரி மச்சான், என்கிட்ட ஐடியா இருக்குது. ஐடியாவா? எங்கே சொல்லு பார்க்கலாம். கட் பண்ணால் ஒரு ஸ்கூல் வாஷ்ரூமில் ஒரு 3 பசங்களை அடித்து போட்டு அவங்க ஷர்ட்டை வாங்கி போயிட்டுருக்காங்க. டேய் மச்சான், இதை விட்டால் வர நல்ல ஐடியாவே கிடைக்கலையா? யூகேவை நம்பி வருவார், கைவிடப்படார். சரி எவ்வளோ பேசுறியே, கிளாஸ் இதுன்னு தெரியுமாடா? அதானடா தெரியுமா? அதேனா மச்சான், வா கிளாஸாக போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா நீங்கள் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க, கையில் ஒரு நோட் எடுத்துகிட்டு. ஓகே, தலையை வெளியிட்டு பார்த்துட்டு அடியா தீவலா எதை பார்த்தியவன் இப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் தலையை வச்சு பார்க்குறான். ஏன் இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வந்துடுறான். 2 பேரும் மாஃபியான்னு ஊருக்குள்ளே போய் சொல்லிடாதீங்கடா, காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் பார்க்குறான். ஐயோ எவக்கிட்ட மாட்டக்கூடாது, அவகிட்டே வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக உள்ளே வந்துடுறான். மச்சான், நீ ஊருக்குள்ளே போய் சொல்லிடாத. டேய் மூட்ரியா, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கடா. டேய் மச்சான், நம்ம தான் மாறு வேஷத்தில் இருக்கோமே, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, போகலாம் அப்படின்ற 3 பேர் வெளியே வராங்க. நீங்கள் டேங் யூகே ஜேகே 3 பேரும் க்ராஸ் பண்ணி போகிறீங்க. மச்சான் நான் சொன்னேன் அவள் கண்டுபிடிக்க மாட்டான்னு. எங்க டேங், நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க எங்க? ஏய் நீ எப்படி கண்டுபிடிச்சா? நாங்கள் தான் மாறு வேஷத்தில் இருக்கோமே. இது என்ன மாறு வேஷமா? டேங், அப்போ நீங்கள் நிஜமாகவே ஸ்கூல்லாம் படிக்கலையா? ஏய் வாய் மூடுறியா? ஒரு விஷயமா வந்தோம். அப்போ எதுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிளாஸ் டைமில் நீ எங்கே ஆடிட்டு சுற்றுற? எங்கடி போகிற? நான் 12th A செக்ஷனில் இருக்க குரோ பார்க்க போகிறேன். எதை யாரை பார்க்க போகிற? குரோ. நீங்கள் சொன்ன உடனே 3 பேரும் அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க. எங்கடா போனாங்க? ஏனே நம்ம வேலை பார்ப்போம். குரோ ஒரு கிளாஸில் பார்த்தா டேங் யூகே ஜேகே 3 பேரும் அவனை ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன ரவுண்டு கட்டுறானுங்க? டேங் குரோவுக்கு பக்கத்து பெஞ்சு, ஜேகே முன்னாடியும் யூகே பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. 3 பேரும் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் சொல்லவே தேவையில்ல. டேய் மச்சான், கண்ணாலே கற்பழிச்சிடாதடா
டேய் மூடுறியா? அப்போ நீங்கள் தான் குரு குரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு குரு பெஞ்ச் மேலே ஏறி உட்காடுறீங்க. அன்றைக்கி நீ அந்த பொண்ணை வார்ன் பண்ணல, எனக்கு முன்னாடி வந்து உட்காராத, எனக்கு போர்டு தெரிலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து எனக்கு முன்னாடி ஏதோ உட்காரான். என்னென்னு அவளை கேளு. ஓ அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவளுக்கு. ஏதோ அவளை என்னன்னு கேட்குறேன். டே அவன் குருவை பிடிச்சி தள்ளி விட்டு உங்கள் முன்னாடி அவன் உட்காந்துட்டு, என்ன கிளாஸில் அப்படி தான் உட்காருவியா, நல்லா மூட உட்கார மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைட்ஸை தோடுறான். ஏங்க ஏய் ஒரு நாள் சவுண்ட் போட்டுருந்தேன், எங்கே போச்ச? நீங்கள் ஏன் கையை அங்கே வைக்கிறீங்க? எடுங்க. தேவங்க அவன் கையை லைட்டாக மேலே எடுத்துகிட்டு போகிறான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடிடுறீங்க. குரு அதெல்லாம் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணு. டே மச்சான், அப்போனா அவன் ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி இவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்கேயே வச்சு இவனை போட்டேன். என்ன குட் ஐடியா. அப்போனா இந்த பிளானை கேன்சல் பண்ணிடலாம்டா. 3 பேரும் அட் அ டைமில் ஏஞ்சி முறைச்சிட்டே வெளியே போகிறாங்க. இப்போ டைம் கூட வீட்டில் தான் ஃபோனை நடுவில் வச்சுட்டு 3 பேரும் சுற்றி உக்காந்துருக்காங்க. டேய் இப்போ நம்ம கால் பண்ணும்போது அவன்ட்டான என்னடா பண்ணுறது? அவளுக்கு இந்த மேன்ஷன் வெளியே இருக்கிற இடத்துலாம் சுற்றி காமிக்க சொல்லியிருக்கான். டைம் உங்கள் ஃபோனை எடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். 1.5 hour லேட்டர் ஜேகே காலில் ஹியா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். யூகே கேம் விளையாடிட்டுருக்கான். டயாங் வந்து கத்திகிட்ருக்கான். டே மச்சான், இவன் எப்படி இருந்தா அவனுக்கு என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸு போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கான். அவன் கிஸ்ஸிங் இமோஜி அமைச்சிருக்காடா, இவ்வளோ ஸ்மைல் இமோஜி அமைச்சிருக்கா. டே மச்சான், இப்போ நம்ம எதுக்கு இந்த ஃபோனை எடுத்தோம்? நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க? நீ ஏன்டா ஜலஸ் ஆகுற? நான் ஜலஸ்லாம் ஆகலை, ஜஸ்ட் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அவங்க அப்பாக்காரன் என்ன நம்பி தானே கொடுத்துருக்காங்க. நான் தானே அப்போ இந்த பொண்ணு ஒழுங்காக நட்டுதான்னு பார்த்துக்கணும். மச்சான் நீ ஒன்றும் பண்ணாத வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டே மச்சான், எவனோ ஒருத்தன் அவியா ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்த்தா அழகாக இருக்கீங்கன்னு போட்டிருக்கான்டா. அழகாக இருந்தப்பா அழகாக இருக்கீங்கன்னு போட்டிருப்பா. என்னடா உனக்கு மச்சான்? இந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸை முதல்ல போய் மாற்றணும்டா. குட்டை குட்டையாக ஸ்கர்ட்டை கொடுத்துட்டு மச்சான் பேசாமல் மம்மி ட்ரெஸ் கொடுத்துடலாமாடா? மொத்தம் கவர் ஆகிடும், கண்ணு மட்டும் தான் தெரியும். டேய் வந்த வேலையாக பார்க்காம என்னடா பண்ணுறீங்க? கால் பண்ணி அவனை கூப்பிட்டோமா போட்டு தள்ளணுமான்னு போகாமல், ஓ அதுக்கு தானே அந்த ஃபோனை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ரியலைஸ் ஆகிட்டு காலேஜில் போயிட்டு குரோன்னு பார்க்குறான். அங்கே அப்படி நேமே இல்லை. டே மச்சான் இன்ஸ்டாவில் போய் பாடுறா. இன்ஸ்டாவில் போய் பார்க்கலான்னு போகிறதுக்குள்ள டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. டோர் ஓப்பன் பண்ண உடனே அவங்க ஃபோனை எடுத்து பெட் மேலே போடுறாங்க. மேலே உட்காந்துடும். டே மச்சான் ஃபோன் உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேம் யூகே மேலே விளையாடுறான். டே எனக்கு கன்றாவி பொசிஷனில் இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லி வாய முடியல. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துடுறீங்க. நீங்கம்மா நான் ராங் டைமில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபோன் மட்டும் இருந்தால் கொடுத்துருங்களேன். அதெல்லாம் இங்கே இல்லை. சரி ஜேகே, அவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஏன் டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்க? யுவர் கரெக்ட், இதோ வரேன். இல்லை அவனும் இங்கே தான் இருக்கணும். 3 பேருமே வா அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டி மைண்டில் நீங்கள் யோசிக்க அது மட்டும் போயிடுறீங்க. ஐயோ என் மானம் மரியாதைலாம் காட்டில் பறகுதுடா. மச்சான் அது நீ அவன் மேலே போய் விழாமல் இருந்துருக்கணும். ஆமாம் இவன் மேலே போய் விழணும்னு எனக்கு ஆசை. யூகே அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு டே மச்சான் ஃபோன்லாம் உடஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்போ உங்களுக்கு கால் அடிக்கிற சவுண்ட் வருது. போனவங்க திருப்பியும் வந்துட்டு கதவு ஓப்பன் பண்ணுறீங்க. யூகே ஃபோனை எடுத்து அவன் பேண்ட்டுக்குள்ளே போட்டுக்கிறான். டே என்னடா இன்னும் ஃபோன் அடிச்சிட்டு இருக்குது. டே மச்சான் சைலண்டில் போடுறதுக்கு பதில் ஜெட்டியோவில் போட்டேன்னு நினைக்கிறேன்டா. என் ஃபோன் ரிங்டோன் இங்கேருந்து தான் கேட்குது. வயன் அங்கே திரும்பி பாரு, உனக்கு பிடிச்ச சிக்கனா இங்கே முக்கியமாக வேகமாக அந்த ஃபோனை எடுத்து வேலை வச்சுட்டு இந்த ஃபோனான்னு பாருமா. இதே ஃபோன் தான், இந்த சிக்கன் இல்லைங்க, அதான் அவன் சிக்கன், நான் இங்கே நிற்கிறேனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வாங்கிட்டு போயிடுறீங்க. மச்சான் நீ ஆச்சு அந்த பொண்ணாச்சு, என்னால் முடியாதுடா. டே மச்சான் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் ஏன் நான் கொன்னே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுறாங்க. டைமும் பாஸ் ஆகுது. டேங் ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஒரு மைட்ஸ் கூட இல்லை. டேங் உங்களை சம் போட சொன்னதானே, நீங்கள் கம்முன்னு போய் சம் போட்டுட்ருப்பீங்க ரூமில்.
அப்போ காலிங் பெல் அடிக்கிட்ட ஏன் டோர் ஓப்பன் பண்ணா ஒரு கேர்ள், ஆக்சுவலாக ஒரு ஐட்டம். ஹே டேங் பேபி, என்ன எனக்கு காலே பண்ண மாட்டிருக்கா? உங்களுக்கு அந்த சம்மில் டவுட் வந்ததானே, நீங்கள் டேங் பேரை சொல்லிட்டு கொடுக்கணுன்னு ஓடி வரீங்க. டேங் நீயா என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அதுக்கு தானே ரூமில் இருக்கு. நீங்கள் வேணா ரூமில் போயிட்டு வாய் முடி. ஓ எவ்வளோ ரீசனா? ஆனால் சின்ன பொண்ணாக இருக்காளே. டேங் பார்த்து ஹேண்டில் பண்ண. உனக்கு மணி செட்டில் பண்ணோம் அவ்வளோதானா? எவ்வளோ ஆச்சு? 70,000. 70,000? எதுக்கு 70,000? நீங்கள் பிரேக்கப் பண்ண போகிறீங்களா? பிரேக்கப் பண்ண 70,000 தான் கொடுக்கணுமா? எவ்வளோ மணி கொடுக்க போகிறோம்? இன்னும் உங்களுக்கு பாரமே பேச தரல. தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க பே பண்ணுறான். அந்த கேர்ளு லாஸ்ட்டாக ஒரு மாதிரி தேவங்க கட் பண்ணிட்டா. ஓகே பாய் ஹனி, ஹாவ் ஏ நைஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட கணத்தில் போயிட்டோம். நீங்கள் பக்கத்தில் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த கேர்ளை போயிடா. ஆமாம், ஏன் போயிட்டாங்க? ஏன் நைட்டில் இருக்க போகிறான்னு நினச்சியா? சரி, உன்னை எது கூப்பிட்டு வந்தேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் வரான். நீங்களும் பின்னாடி போகிறீங்க. அங்கே சோஃபா இருக்குது, நீங்கள் தடிக்க போய் அது மேலே விழுறீங்க. டேங் உங்கள் மேலே ஆட்டு. எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? இதுக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹேண்ட் உங்கள் சின்கிட்ட வருது. இதோடு இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். பாய், லவ் யூ.